18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். வணக்கம் போல இன்னைக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயத்தை நாங்க எடுத்து கொண்டாந்து வச்சிருக்கோம். ஒண்ணா எடுத்து பொங்கச்சோறு மாதிரி கொடுப்போம், வாங்கி சாப்பிடுற மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள மடக்குன்னு போவோம். இப்போ நாம செம்ம சினிமாக்குள்ள போற மக்களே, திருத்தணிக்கு போனோம். அங்க ஒரு கவர்மெண்ட் பஸ் ஸ்டார்ட் ஆகி போகுது, ஆனாலும் ஸ்டார்ட் ஆகல. போக முடியல, போகல. கடைசியில கண்டக்டர் டிரைவரும் கூட்டு லேசா தள்ளி விடுங்க மக்கான்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆளும் பெருமா சேர்ந்து கையை வச்சு தள்ளி விட்டோன்னு சரட்டுன்னு போயிருச்சுலா. திருப்பத்தூர் மாவட்டத்தில் இந்த திங்கக்கிழமைன்னா இந்த கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வருவாங்கல்ல, அந்த இது நடந்திருக்கு. கலெக்டர் மனுவை சரச்சரன்னு வாங்கிட்டே இருக்காரு. பக்கத்தில் குரட்டை சத்தம் டர்ருப்புருன்னு கேட்டிருக்கு. அப்படி லேசி எட்டி பார்த்தா வந்த ஊரை வெயிலுக்கு ஆகான்னு தூங்கிட்டு இருக்காங்க. தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டு சத்தம். இந்த சின்ன பிள்ளை காடு ஊரா மியா மியா பூனைக்குட்டி கைவீசம்மா கைவீசு பாட்டு சத்தமா கேக்கு. நம்ம கீதா ஜீவன் அமைச்சிருக்காங்கல்ல, அவைய புள்ள காடை பாட வச்சு சந்தோஷப்பட்டிருக்காங்க. அவங்க போன இடத்துல எல்லாம் இப்படிதான் இருந்திருக்கு போல் இருக்கு. இப்போ நம்ம நேராக கவுண்டர் அட்டாக்குள்ள போற மக்களை நம்ம தமிழிசைக்காரன் சக்குன்னு வந்து நின்னாங்க. தம்பி, முதலமைச்சர் வச்சு யாரும் கேட்க மாட்டேங்காவ, ஏன் அவிய வச்சு அவியலே கேட்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தலுக்கு இன்னும் கொண்ட நாள் கிடக்கு. ஆனால் அவிய என்ன தான் இப்பவே பிரச்சாரத்துக்கு போயிட்டாவ. இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்துருக்கலாம், இந்த கட்சி சின்னத்தை பத்தி சடக்குன்னு ஓட்டு போட்டா இதெல்லாம் தீத்துருவோம்னு ஆரம்பிச்சிருக்காங்க பிரச்சாரத்தை. போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்பதை முதல்வர் பேசுகிறார், அதை யாரும் கேட்பதாக இல்லை என்று அண்ணன் சந்திரன் ஜெயபால் அவர்கள் முதலிலேயே சொன்னார். முதல்வர் போதையின் பாதையில் போகாதீர்கள் என்று முதல்வர் பேச்சை யாரும் கேட்பதில்லை என்று அவர் வருத்தப்பட்டார். நான் சொல்கிறேன், முதல்வரின் பேச்சையே முதல்வரே கேட்கவில்லையே. அவரே கேட்கலனா தானே கடைகளை எல்லாம் திறந்து வைத்திருக்கிறார். ஆக முதல்வரின் பேச்சை கேட்க வேண்டும் என்றால், நிச்சயமாக தமிழகம் வளர்ச்சி பாதைக்கு செல்ல வேண்டும் என்றால், இங்க நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து இருந்தோம், கொஞ்சம் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொன்னதை போல குடத்தில் வட்ட இலையில் தாமரை மலரும், ஆட்சியில் இரட்டை இலையுடன் தாமரை மலரும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால்தான் நாமெல்லாம் விலை போட்டு சரியாக சாப்பிட முடியும். இல்லை என்றால் நமது உணவுகள் எல்லாம் டாஸ்மாகிற்காக களவாடப்பட்டு விடும் என்பதை இங்கே தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அக்கா அப்படி சொன்ன உடனே நம்ம ஐயா ஆர்எஸ் பாரதி ஐயா கொதிச்செழுந்து சங்குன்னு வந்தார். வந்து நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், பேசாம இருந்தவங்கள பயமுறுத்தி வாரியா இல்லையான்னு மிரட்டி கூப்பிட்டு கூட்டணிக்குள்ள வச்சு நாங்க கூட்டணி சேர்ந்துட்டோம்னு பெருமைக்கு மாவிடிக்க போவீடா அப்படின்னு ஏகத்துக்கும் பேச்சு விட்டார்லாம். இந்த பாஜக அதிமுக கூட்டணி என்பது எதிர்கட்சி எங்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை உருவாகி போச்சு. காரணம் பாஜக இருக்கிற கீழ்மட்ட தொண்டர்கள். அது மட்டும் இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்லணும்னா அதிமுக தொண்டரே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா அம்மான்னு பேசி இவங்க பழப்பு நடத்திட்டு இருந்தாங்களே ஒழிய அம்மா பேரில் வச்ச பல்கலைக்கழகத்துக்கு கூட உரிமையை இவங்க வாங்கி தர முடியல. ஸ்டாலின் தான் வாங்கி கொடுத்தாருன்னு தலையாக பேசக்கூடிய தொண்டர் இருக்காங்க. தலைவர்கள் சொத்து சேர்த்தவங்க பணம் சேர்த்தவங்க பயந்து போய் அந்த மாதிரி பயமுறுத்தல் பயந்து எனக்கு போய் சேர்றாங்க. தவிர கீழே இருக்கிற தொண்டர்கள் எல்லாம், குறிப்பாக ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளை அரசு உரிமையாக, அதாவது அரசு சார்பாக நடத்துகிறார். ஜெயலலிதாவுடைய அவர் பெயரால் அமைக்கப்பட்ட மீனவர் பல்கலைக்கழகத்துக்கு சட்டப்பூர்வமாக அவர் உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆட்சி தொண்டர்கள் இருக்கிறார்கள். ஆக திமுக மேலும் மேலும் பலம் சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது.
அடுத்து நம்ம அட்மினை வச்சு அட்ராசிட்டி பண்ற ஐயா வந்தாக. இந்த காங்கிரஸ்காரர்களுக்கு வயிறு எரியுது, பொச பொசன்னு வருது. ஏன்னா நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டோம்டா, அவங்களுக்கு தாங்க முடியல, கிடு பயம் வருது. எங்க இதை வச்சு பிஜேபிக்கு ஓட்டு போட்டு பழையபடி எல்லா இடத்துல வந்துருவாலும் பயப்படுதாங்கன்னு அண்ணாச்சி கொஞ்சம் நக்கலா பேசிவிட்டாரு. 2010 பாராளுமன்றத்தில் ப. சிதம்பரம் காஸ்ட் சென்சஸ் நடத்த மாட்டோம்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார். 2011 காஸ்ட் சென்சஸ் நடத்தினாங்களா? நடத்தல. அதனால நீங்க செய்யாததை மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் செய்யறேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன வந்தது? 71 வருஷம் நீங்க தான் இருந்தீங்க. 51 இருந்து சென்சஸ் பூரா எடுத்தது நீங்க, உங்க தலைமையில ஆட்சி இருக்கிறச்ச. அப்பயும் நீங்க எடுக்கல. அதனால இப்ப நீங்க இதுக்கு மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் நினைச்சு காங்கிரஸ் பயந்து போய் இப்ப என்னன்னா அதுல செய்யலைங்கனால இதுன்னு இல்ல. பிஜேபி எல்லாமே மாண்புமிகு பிரதமர் மோடி பாசிட்டிவா, அது மட்டும் இல்ல 2024 மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாம காஸ்ட் சென்சஸ் ரெகுலர் சென்சஸின் பொழுது அதில் இணைத்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஆகவே எங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்ட் இஸ் கிளியர். ஹெச் ராஜா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் அப்படியே கவலை தோஞ்ச முகமா நம்ம மாசு ஐயா உட்கார்ந்துருந்தாங்க. அண்ணாச்சி என்னத்துக்கு இப்படி உட்கார்ந்துருக்கி அப்படின்னு கேட்டா, ஐயா அந்த நீட்டு தேர்வு எப்போ வந்துச்சு அப்ப இருந்தே ஒரே கவலையாத்தாயா இருக்கு எனக்கு. புள்ளக்காடு கம்மலை கல்ட்ட சொல்லுதாக, அதை கல்ட்ட சொல்லுதாக, பரிச்சு எழுத போன பாடா படுத்து அப்படின்னு வேசனப்பட்டார்லா. நீட்டு வந்த நாள் முதலே குளறுபடிகள் தான். கடந்த ஆண்டு கூட உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு கண்டனங்களுக்கு உள்ளாகியது. அதுவும் குறிப்பாக ஒன்றிய அரசு நடத்துகிற இந்த நீட் தேர்வில் முறைகேடுகள் மட்டுமல்ல, ஒழுங்கீனங்களும், குறிப்பாக மாணவ மாணவியர்களை சீரழிக்கும் வகையில், அவருடைய மனநிலையை சீர்குலைக்கிற வகையில் ஏராளமான நிகழ்வுகள். தமிழ்நாட்டில் மாணவர்கள் குறிப்பாக தாலியை கழற்றி வைத்துவிட்டு போய் தேர்வு எழுத வேண்டும் என்கின்ற விதிமுறை எல்லாம் இதுவரை வரலாறு காணாத ஒரு அத்துமீறல். இன்றைக்கு மாணவிகளின் தாலியை கழட்டி வைத்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்வதும், ஒரு சென்டரில் பார்த்தேன், கணவனே அவருடைய மனைவியின் தாலியை கழட்டிவிட்டு சென்டருக்குள் அனுப்பி வைக்கிற மிகப்பெரிய துர்பாக்கிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய அம்மையார் கவர்னராக பணியாற்றிய தமிழிசை அவர்கள் நீட்டாக நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற வகையில் ஏதோ புலமை மிக்க வார்த்தைகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். நீட் என்பதே இவர்களால் தான் வந்தது என்பது நாடறியும். நீட்டு தேர்வினால் இன்றைக்கு 40க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பது என்பதும் நாடறியும். நீட்டு விலக்குக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கைகளையும் நாடறியும். என்றாலும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் எடுத்து வரப்படுகிற அந்த நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டையாக ஒன்றிய அரசு இருப்பதோடு மட்டுமல்லாது அதை நியாயப்படுத்துகிற வகையிலும் பேசி திருவது என்பது உண்மையில் நாகரிகமான ஒன்றாக இருக்க முடியாது. அதே மாதிரி நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் செந்தமிழர் அண்ணன் வந்தார். வந்துட்டு ஐயா வாசு ஐயா என்ன கவலைப்பட்டாரோ அது ஒரு கோபப்பட்ட மாதிரியே பேசினார். எப்படி பேசினார் தெரியுமா? ஐயா மூக்குத்தில பிட்டு வச்சு அடிக்கலாம், அடிப்பாம்னு நம்புறிய பாருங்க, நீங்க எல்லாம் என்னையா ஆபீசர், சரி அதை நம்புற அந்த சூப்பர்வைசர் இருப்பார், அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு அண்ணன் கோபத்துல ஏகத்துக்கு எகிர்னார்லா. மூக்குத்தி தோடு எவ்வளவு பெருசு இருக்கும்? மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க, இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு. இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்தெழுதிட முடியும்னு நம்புதா அந்த சமூகம்? நம்புதா? ஏன் அங்க கண்காணிப்பு கருவி சிசிடிவி கேமராவை வை. அப்ப மேற்பாளர்கள் சூப்பர்வைசர் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்து எழுதும் போது அப்படிக்க மாட்டாரா? இந்த தோடுக்குள்ளைய மூக்குத்திக்குள்ளைய நீ பிட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும்னு நம்ப சொல்றேன். ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நம்ப சொல்றேன். இது சரியா பதிவு நடக்குங்கிற இந்த மூக்குத்திகளை பிட்டு கொண்டு போய் எழுதிடுவான்னு என்ன நம்ப சொல்றேன். அருணா கொடியா இருக்க சொல்ற, பூணூலா இருக்க சொல்ற, தாலியை கழட்ட சொல்ற. இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா? ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டில் மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமாயா இருக்கு? நம்ம திருமாண்ணே வந்தாரு. ஐயா நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எக்கு தப்பா ஏகண்டு ஓடிக்கிட்டே இருக்கு, இருந்தாலும் மதச்சார்பின்மையா நாம சுத்தி அழகா ஒன்னா இருக்குறா, அதுக்கு தான் ஆப்பு வைக்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை உடனடியா கண்டிக்கணும், தடுக்கணும், இல்லைன்னா எக்கு தப்பா ஆயிப்போம்னு வசனப்பட்டு விவகாரமா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். தேர்தல் நெருங்கும் சூழலில் நாம் நடத்தும் இந்த பேரணி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும். அந்த நோக்கில் இந்த பேரணியை பலரும்
உற்று கவனிப்பார்கள். ஆகவே இந்த பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அகில இந்திய அளவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்கிற எதிர்பார்ப்பை உருவாக்குகிற பேரணி. வக்ஃப் சிஏஏ என்கிற குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து தேசம் காப்போம் என்கிற பெருமுழக்கத்தோடு நாம் திருச்சிராப்பள்ளியில் அணிவகுத்தோம். அதேபோல மதசார்பின்மை காப்போம், மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் பேரணி. இது வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து நாம் நடத்துகிறோம் என்றாலும் கூட ஒட்டுமொத்தத்தில் மதசார்பின்மைக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை வலியுறுத்தக்கூடிய, விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய, மிகுந்த பொறுப்புணர்வுடன் கூடிய ஒரு அறப்போர். அடுத்து நம்ம சீமான் இன்னொரு விஷயத்தை அப்படியே அலசி ஆராய்ஞ்சு சொல்லியிருக்காருலா. ஏங்க இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அதிகாரத்தில் இருக்கவங்க படிக்காம இருக்கிறதா. முதல்ல பிரதமருக்கு ஒரு எக்ஸாம் வைக்கணும், முதலமைச்சருக்கு எக்ஸாம் வைக்கணும், அமைச்சர்களுக்கு பூரா எக்ஸாம் வச்சு இதுல பாஸ் பண்ணாதான் நீங்க இந்த பதவியில் இருக்கணும். வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லாம் தீர்த்து போவுங்க போங்க அப்படின்னு நம்ம நோட்ஸ் எடுத்து படிச்ச மாதிரி சொல்லிவிட்டாரலாம். எல்லாரும் தேர்வு எழுதணும். பிரதமர்ல இருந்து எல்லா அமைச்சர், முதலமைச்சர் எல்லாம் தேர்வு எழுதணும். நீதிபதினா தேர்வு எழுதுறீல, வழக்கறிஞர் தேர்வு இருக்கு, ஐபிஎஸ்க்கு தேர்வு இருக்கு, ஐஏஎஸ்க்கு தேர்வு இருக்கு, எல்லாத்துக்கும் தேர்வு இருக்கு, மருத்துவருக்கு தேர்வு இருக்கு, எக்ஸிட்டு நீட்டு எக்ஸிட்டு எல்லாம் வைக்கிறா. இந்த அமைச்சர் நாட்டையே கட்டி ஆள்ற பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், இந்த இருக்கிற முதலமைச்சர், இந்த அமைச்சர்களுக்கு என்ன தேர்வு இருக்கு? அப்ப என்ன செய்யணும்னா மக்கள் தேர்வு செஞ்சுட்டாங்க எம்எல்ஏவாரு, எம்பிஆர். ஆனா அமைச்சர் ஆகணும்னா வா, நீ ஒரு நீட்டல் வா, இங்க வாப்பா, ஒரு சிலபஸ், இலக்கியம், வரலாறு, அறிவியல், புவியியல், வேளாண்மை, மருத்துவம் எல்லாவற்றையும் ஒரு பாடமா வைப்பா, வச்சு படிப்பா. படிச்சு உண்மையிலேயே நல்ல நீதிபதிகள், நேர்மையான ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதை திருத்தட்டும், வேல்யூ பண்ணட்டும். வந்து நீ எழுதி வந்து அதிக மதிப்பெண் பெற்றுட்டாங்க. நல்ல மதிப்பெண் பெற்றவர் பிரதமர், முதலமைச்சர், ஓரளவுக்கு பெற்றவர் உள்துறை அமைச்சர். அப்ப வருவோம். தோற்று போனா வெளியில போய் சாதாரண எம்பி எம்எல்ஏவா இரு. சும்மா வந்து எல்லாரும் தேர்வு எழுதுன, இவர் எதையும் எழுத மாட்டார். அடுத்து நம்ம சொர்க்கத்துக்குள்ள போற மக்களே, அதாவது இந்த வெயில்ல மீனை பிடிச்சு அதை அப்படியே வறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு பல பேர் நினைச்சு குளத்துக்குள்ள இறங்குற ஒரு திருவிழா தான் மீன்பிடி திருவிழா. வாங்க எந்த ஊர்ல எப்படி மீனை பிடிச்சு கொண்டு போறாங்கன்னு பார்ப்போம். துரியோதனன் படுகணம் அப்படின்னு இந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கதைகள் பயங்கரமா கொண்டாடுவாங்க. அதுதாங்க ராணிப்பேட்டை பக்கத்தில் ஒரு கோயிலில், திரௌபதி அம்மன் கோயிலில் நடைபெற்றிருக்கு. ஆஹா, கிராமிய கலைஞர்கள்லாம் அந்த நடனத்தை கண் முன்னாடி அப்படியே அந்த காலத்தை கொண்டு வந்து சொர்க்கமா காட்டியிருக்காங்கல்ல. ஐயா, மதுரையில ஒரு பக்கம் விழா களகட்டி நடக்கு, சித்திர திருவிழா இல்ல, மதுரை சீரும் சிறப்புமா சொல்லிக்கல. பாருங்க, அழகரும் மீனாட்சியும் அப்படியே அசைஞ்சு வர்றதை பார்க்கும்போது கண்ணுல ஒத்திக்கிறலாம் போல இருக்கு. அப்படியே நல்ல ஜூமுல போய் பார்த்தோம்னா குழந்தை ஊரா வியாசம் போட்டிருக்கு, அப்படி இன்னும் நல்லா இருக்குல்ல.
உசாருக்குள்ள போற மக்களே, அதாவதுங்க இருசக்கர வாகனம் இருவருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை கையில ஓட்டணும்யா, காலில் ஓட்டக்கூடாது. இப்படிதான் ஒரு பையன் பாருங்க புனேல இந்த பேட்டரி பைக் இருக்குல்ல, இ பைக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதை கால்கிட்ட வச்சு ஓட்டிட்டு போயிருக்கா. அப்படி ஏயா எதுல தான் விளையாடுறோங்கிற விவஸ்தையே கிடையாதா உங்களுக்கெல்லாம்? கீழே விழுந்தாதான் படுவீங்களா? ஒடிச்சால ஒரு தம்பி பைக்கை ஓட்டிட்டு போயிருக்கான். எல்லா வண்டியும் அவனுக்கு ஆப்போசிட்லயே வந்திருக்கு. அவன் கொஞ்சம் குழம்பிருக்கான், என்னடா இவங்க ஊர் ஆப்போசிட்ல வர்றாங்கன்னு. கடைசியில் பார்த்தா இந்த பையன் தான் ஆப்போசிட்ல சர்ன்னு போயிருக்கான். அங்கிட்டு இருந்து ஒரு வந்த வண்டி இடிச்சு தள்ளி டம்முன்னு தள்ளி விட்டுருச்சு. ஏன் தம்பி, வண்டியில எப்படி போகணுங்கிற பேசிக் நாலேஜ் கூட தெரியாதா? தயவு செஞ்சு பார்க்குறவங்களாவது கத்துக்கிடுங்க. கார் வேணும்னு கேட்க வேண்டியது. காரை வாங்கிட்டா பெட்ரோல் போடுறதா இல்லையோ, உள்ளுக்குள்ள நமக்கு பெட்ரோல் போடுறது தான் இந்த வண்டி ஓட்டுறவங்களோட தாரக மந்திரமா இருக்கு. பாருங்க, ஒருத்தர் பாலத்து மேலே வண்டியை கொண்டு போயிருக்காங்க. வண்டியை கொண்டு போனால் பாலத்து மேலே பதறமா போகணுமா இல்லையா? மது இருந்துக்கிட்டே வண்டியை ஓட்டிருக்கிறாங்க. வண்டி சருன்னு ஆடிக்கிட்டே இருந்திருக்கு, பிடிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, இயற்கையை நம்ம ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சிங்க. விசாகப்பட்டினத்தில் ஒரு அக்கா வண்டி எடுத்துட்டு செவனேன்னு போயிருக்காங்க. ஐயோ வெயில் இப்படி அடிக்கேன்னு. திடீர்னு பாருங்க, ஒரு மரம் சடக்குன்னு விழுந்த அக்கா மேலே விழுந்துருச்சு. பாவம், அக்கா அந்த இடத்துல இறந்து விடாங்க. அதனால வண்டி ஓட்டும் போது கவனமாக இருக்கணும். மரம் விழுந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற எல்லா இடத்துலையும் நமக்கு நாமளே பிரச்சனையை உருவாக்கிக்கிறோம். இந்த கூடலூர் ஏரியாவில் மட்டும் பாருங்க, இந்த யானைக்காடு பூரா ரோட்டுக்கு வந்துடுது. வந்து அதுக்கு வாட்டுக்கு சடன்னு தேவையானதை பூரா கேட்காமலே எடுத்துட்டு போயிருது. அப்படித்தான் பாருங்க, பிரளயத்தையே உண்டாக்கி ஒரு யானை ஒன்று வேலையை. அடுத்த நேரம் நம்ம மக்கள்கிட்டலாம் போனோம். இங்கே பாருங்க, வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. காட்டுக்குள்ளே இருக்கிற விலங்கு பூரா ஊருக்குள்ளே வருது. யானை விரட்டி போய் 4 பேரை அடித்து தூக்கி போட்டுருது. அப்படி கூடி பாம்பு வந்துச்சுன்னா சடக்கு கொத்தி போடுது. அப்புறம் பாருங்க, அதுக்கு சில நேரம் சிறுத்தை வந்துடுது, சிங்கம் வந்துடுது. எல்லாம் அலறி அடித்து பயந்தே கிடக்காங்க. இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? வெயில் வருது, அதுகளும் பாவம் தானே. என்ன ஒரு உடன்படிக்கை கொண்டு வந்தால் அதுக்கு ஊரை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும்னு கேட்டால் சொல்லியிருக்காங்க. வனவிலங்கான யானைகள், பன்றிகள், சிறுத்தைகள் வந்து அதிகமாக வந்து முன்னால் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள லேசாக வந்து பயிர்களை தான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலத்தில். ஆனால் இப்போ அதெல்லாம் தாண்டி வந்து ஊருக்குள்ளே வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டு காட்டில் வந்து அந்த பன்னிகளும் மற்ற மான்கள் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது இப்போ பன்னிகள் விரட்டினா பன்னிகள் திருப்பி தாக்கிடுது. நாங்கள் ஒரு டைம் வந்து கோயிலில் சாமி கும்பிட்டு இருக்கும்போது அந்த காட்டு பகுதியில் வந்து ஒரு யானை வந்துருச்சு. அதை பார்த்ததுமே நாங்கள் பயந்து என்ன பண்ணுறது தெரியாமல் பக்கத்தில் ஒரு மாடி வீடு இருந்தது, அது மேலே ஏறி போய் நின்றுட்டு நாங்கள் அப்படியே உயிர் தப்பிச்சோம். பக்கத்துலேயே சில நேரங்களில் வந்துடும். அப்போ வந்து பட்டாசுகள் வெடிச்சுமே, சைரன் போட்டுமே, சத்தங்கள் அதிகமாக எழுப்பி ஆணைகள் வந்து விரட்டும். நாங்கள் ஆணைக்கு 2 பேரும் ஆணை விரட்டி ஓடி இருக்கோம். ஒரு 6 மணி இருட்டியாச்சுன்னா கூட இருட்டுக்கு அப்புறம் போகிறது கூட பயமாக இருக்குது. காட்டு பன்னியும், சிறுத்தை, புலி, யானை நடமாட்டம் அதிகம். இந்த பன்றியை வந்து சுடுவதற்கு அனுமதி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த வேட்டை நாயை வச்சு காட்டுக்குள்ள விரட்டிட்டாங்கன்னா எந்த மிருகங்களும் தொந்தரவு செய்யாது. இந்த வன விலங்குகளால் மாசூல்லாம் சேதப்பட்டால் கூட விவசாயி தாங்கிக்கிடுவான், பொதுமக்கள் தாங்கிக்கிடுவான், உயிரினங்கள் பாதிக்கப்படுது. இப்போ புல்லு எடுத்துகிட்டு வரேன்,
இந்த வரைக்கும் ஆனை அங்கே நிற்கத்தான் செய்யுது. நான் மாடுது நிற்குன்னு பார்த்தா கடைசியில் ஆனை எல்லாம் நவட்டி எல்லாம் நாசமாக்கி போட்டிருக்கு. வேற பிழைப்பே இல்லாதவன் நாங்கள் தான் ஒரு 10 பேர் கிடந்துக்கிட்டு மண்டாடிக்கிட்டு கிடக்கோம். மாறியும் ஆள் கூப்பிட்டு வரமாட்டாங்க. ஆனை கிடக்குண்டு உணவும் சரியா ட்ரையாகி கிடைக்கல ஒன்று. இன்னொன்று அதே மாதிரி தான் சம்மரில் தண்ணி கிடைக்கல. மேலே நல்ல தேவைகள் பூர்த்தி அடைஞ்சு விட்டால் வனவிலங்குகள் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கீழே இருக்கக்கூடிய மக்கள் காட்டை நோக்கி போய் குடியேறும் பட்சத்தில் அல்லது பெரிய பெரிய வசதி வாய்ப்பு உள்ள மனிதர்கள் காட்டேஜுங்கிற பேரில் சுற்றுலாத்தலமாக ஆக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் அங்கு உள்ள காட்டு விலங்குகள் இறைக்காகவும் அல்லது தண்ணீருக்காகவும் கீழே இறங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது. வன விலங்குகளை பாதுகாக்கணும், அதனுடைய வசிப்பிடத்தை நம்ம ஆக்கிரமிக்கக்கூடாது. இந்த உணர்வோடு செயல்பட்டாதான் இதற்கு முழுமையான தீர்வு நாம காண முடியும். அடுத்து நம்ம நேரம் அழகிய உலகத்துக்குள்ள போறோம். ஊரு சீனா தாங்க. சடக்குன்னு போய் நின்ன உடனே சீனாக்காரன் சொன்ன அப்படி, ஐயா எங்கள் ஊரில் ஆள் ஏதாவது டிரைவர் இல்லாமல் ஒரு காரை உருவாக்கியாச்சு, அதுக்கு தனியாக ரோடும் போட்டாச்சு, இனி டிரைவர்லாம் தேவையில்லை, அந்த காரில் ஏற வேண்டியது நீங்கள் வாட்டுக்கு போக வேண்டியதுன்னு ஆளை ஏற்றி அனுப்பிச்சி விட்ருவாங்கல்ல. இனி டிரைவர் பாடு கொண்டாட்டம் தான். இருந்தாலும் அந்த கார் தன்னால் போகிறது அழகாத்தான் இருக்குது. பக்கத்தில் ஹாங்காங்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அங்கே போனால் நிறைய பண்ணா அடுக்கி வச்சுருந்தாங்க. என்னையான்னு கேட்டால் பண்ணு திருவிழாங்க. உங்கள் ஊரில் மாதிரி தான் ஏக திருவிழாவும் எங்கள் ஊரில் இப்படி தான் பண்ணு திருவிழா அப்படின்னு சொன்னோன்னு அந்த ஊர் குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணு மாதிரி வேஷம் போட்டு அப்புறம் ஏகத்துக்கு வேஷம் போட்டு கொண்டாடி தீக்குறாங்க. புள்ளக்காடு ஊரம் பண்ணு மாதிரி அழகழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து நியூசிலாந்துக்கு போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கழுகு இருக்குல்ல, அதை ஒரிஜினலாகவே செஞ்சு ராட்சத கழுகு மாதிரி வச்சுருக்காங்க. அதில் ஒரு கழுகுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சடக்குன்னு பறக்க நினைச்ச நம்ம டம்முன்னு கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. அப்புறம் அதை எடுத்து சரி வந்துட்டாங்க. அந்த 2 கழுகு அப்படி ரெக்கை விரிச்ச மாதிரி இருக்கு பாருங்க, பார்க்க சூப்பராக இருக்கும். அமெரிக்காவுக்கு போறோம். ஒரே சவுண்ட் சத்தம், ஜனக்கு சக்கடி ஜனக்கு சக்கடி டிண்டலக்கற டண்டடக்கறன். என்னன்னு பார்த்தா ஒரு பேரணி நடக்கலாம். இந்த மேதனத்தை ஒட்டி நடந்திருக்க பேரணின்னு நினைக்கிறேன். எல்லா மக்களும் சேர்ந்து ஆடி பாடி அசைச்சு அந்த பேரணியை சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. அவங்க ஆடுன ஆட்டம் தாங்க ரொம்ப அழகா இருக்கு. மக்களே, தர்பாரில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சா? பழக்கம் போல சொல்றதா, உஷாரா இருக்க வேண்டிய இடத்துல உஷாரா இருந்திருக்க. இந்த நகை நட்டெல்லாம் நிறைய வச்சிருந்தீங்கன்னா பத்திரப்படுத்தி வீட்டிலேயே வச்சுக்கங்க. இல்லைன்னா சாக்குக்குள்ள போட்டு பூட்டிடுவாங்க. நம்மள நகை இல்லை, நகையை கொண்டு போயிடுவாங்க. அதனால நகை நட்டு வச்சிருக்கவங்கள ரொம்ப பத்திரமா இருந்துக்கோங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். அடுத்த தர்பாரில் இன்னும் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில் வணக்க மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.